எல்லா விஷயமும் பார்வதி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி முத்து வந்து பார்வதி கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு உண்மையை சொல்ல வர நேரத்தில் பார்வதி அப்படின்னு விஜயை வந்து கூப்பிட்டதுனால உண்மையை சொல்லாமல் போயிடுறாங்க பார்வதி. இந்த உண்மையை எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியணும். மீனாவும் கிட்ட முத்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. முத்துவோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு கமிஷனரை போய் நம்ம பார்க்கலாம், இதுக்கு என்ன வழின்னு பார்க்கலான்ட்டு அங்கே போய் லாக்கப்புக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. கமிஷனர் வந்து மனோஜை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. நீங்கள் வந்து கள்ள நோட்டுன்னு சொல்லி இது பண்ணது அந்த விஷயம்லாம் சொல்லுங்கள், என்னென்ன உங்களுக்கு திருட்டு போச்சு அப்படின்னது. 5 வாஷிங் மிஷின் சார், 5 டிவி, 5 ஃப்ரிட்ஜு அப்படிங்கிறாங்க. சரி, அந்த கடனை எப்படி செட்டில் பண்ணீங்க அப்படின்னதும், நகை வந்து 4 லட்சத்துக்கு விற்றேங்க சார், 3 லட்சத்தை கொடுத்துட்டு வீட்டில் 1 லட்சம் கொடுத்துருக்கேங்க சார் அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் முத்துவோட ஃப்ரெண்டும் கேட்டுட்டு இருக்காங்க லாக்கப்புக்குள்ளே இருந்து. மனோஜுக்கு இன்றைக்கி செம்ம அடி இருக்குது. போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க இல்லையோ, மனோஜை வந்து முத்து பயங்கரமாக அடி பின்ன போகிறாரு. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்கிறாங்க. மனோஜ் மாட்ட போகிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் கொடுங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக மனோஜுக்கு அடி இருக்குதுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.